In the world of business, efficiency isn't just a goal, it's a necessity. Material management efficiency, a key to unlocking business potential பத்தி பார்க்கலாம். வெல்கம் எவ்ரிஒன். ரிசோர்ஸஸை மெயின்டைன் பண்றது மட்டும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்தது. எப்படி மெட்டீரியலை வாங்குறோம், ஸ்டோர் பண்றோம் அண்ட் யூட்டிலைஸ் பண்றோம்ன்ற டீப் அனாலிசிஸ் தேவை. இது மூலமா வேஸ்டேஜை மினிமைஸ் பண்ணி வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்றது தான் எஃபெக்டிவ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இஸ் அ பேலன்சிங் ஆக்ட். கேபிட்டல் எதுவுமே மாத்தாம மார்க்கெட் டிமாண்டுக்கு தேவையான ஸ்டாக்கை வச்சிருக்கணும். ஜஸ்ட் இன் டைம் JIT போன்ற டெக்னிக் இதுக்கு உதவும். ஆப்டிமைசிங் த சப்ளை செயின் இஸ் க்ரூஷியல். நல்ல சப்ளையர்ஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட ரிலையபிலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது அவசியம். மெட்டீரியல் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகாம காஸ்ட்டை குறைக்கிறது ஒரு ஆர்ட். இத ஸ்மார்ட் ப்ரொக்யூர்மெண்ட், நெகோஷியேட்டிங் பெட்டர் டீல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை ரொம்ப இன்னோவேட்டிவா யூஸ் பண்றது மூலமா அச்சீவ் பண்ணலாம். பிசினஸ் என்விரான்மெண்ட்ல வேஸ்ட் ரிடக்ஷன் நல்லதில்ல. இட்ஸ் குட் ஃபார் த பாட்டம் லைன். நிலையான பிராக்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா காஸ்ட் சேவிங் பண்ண முடியும். டாக்டர் மேகநாதன், பிசினஸ் டர்ன் அரவுண்ட்ல மெட்டீரியல் மேனேஜ்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? டர்ன் அரவுண்ட் மேனேஜ்மெண்ட்ல மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்டோட ரோல் ரொம்ப முக்கியமானது. இது கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்டை நேரடியாக இம்பேக்ட் பண்ணும். லெஸ் வேஸ்ட், லோயர் காஸ்ட் அண்ட் பெட்டர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு மெட்டீரியலையும் நம்ம பிஸ்னஸோட சக்ஸஸ் நோக்கி மட்டும்தான் பயன்படுத்தணும். பிசினஸ்ல எல்லாரும் எஃபிஷியன்சின்ற வேர்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எஃபெக்டிவ்னஸ்னு சொல்றீங்களே, எதனால டாக்டர்? முதல்ல நம்ம எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ரெண்டுக்கான அடிப்படை வித்தியாசம் தெரிஞ்சுக்குவோம். கொடுத்த வேலையை சரியாக செய்வது அல்லது அதிகமான வேலையை செய்வது எஃபிஷியன்சி. ஆனால் சரியான வேலையை மட்டுமே அந்த நேரத்தில் செய்வது எஃபெக்டிவ்னஸ். உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது, உங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸும் நல்லா இருக்குது. இது மூலமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் வேகமாக போய் சேரலாம். இதுதான் எஃபிஷியன்சி. ஆனால் சரியான திசையை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் எஃபெக்டிவ்னஸ். சரியான திசை தெரியாமல் எவ்வளோ வேகமாக போனாலும் தப்பான இடத்துக்கு தான் ரொம்ப வேகமாக போய் சேருவீங்க. இன்னைக்கு நாம ஒரு கம்பெனியோட ஆபரேஷனல் எஃபெக்டிவ்னஸ், த இன்வென்ட்ரி டர்ன் அரவுண்ட் ரேஷியோவோட கீ மெட்ரிக் பத்தி பார்த்தோம். டாக்டர், ஒரு பிசினஸோட இன்வென்ட்ரியை எப்படி இந்த மெட்ரிக் மூலமா எஃபெக்டிவா புரிஞ்சுக்க முடியும்? உங்கள் பிஸ்னஸோட ஆனுவல் சேல்ஸில் ஆவரேஜ் இன்வென்ட்ரி டிவைட் பண்ணணும். இந்த ரேஷியோ நமக்கு ஒரு வருடத்தில் எத்தனை தடவை கம்பெனியோட இன்வென்ட்ரி விற்கப்பட்டதுன்னு சொல்லிடும். உங்களுக்கு அதிகமான இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை வேகமாக விற்றுட்டீங்கன்னு அர்த்தம். விச் இஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் யூ. அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்னும் டிமாண்டில் இருக்குன்னு அர்த்தம். அந்த வேகத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மோரோவர் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தேவையில்லாத ப்ராடக்டில் போடலை. ஆனால் உங்களுக்கு லோயர் டர்ன் ஓவர் வந்தால் இட் மைட் பி அ வார்னிங் சிக்னல். உங்கள் இன்வென்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்குது அல்லது உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டோட தேவையை பூர்த்தி செய்யலை. அப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ உங்களுக்கு சொல்வது என்ன? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருந்தால் யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். உங்கள் பிஸ்னஸ் இப்படியே ரெஸ்பான்ஸோடு கொண்டு போங்க. கம்மியாக இருந்தால் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ தப்பு இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் த கோல் இஸ் டு ஸ்ட்ரைக் த பர்ஃபெக்ட் பேலன்ஸ். மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் அதே நேரத்தில் உங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவையில்லாமல் முடக்க வேண்டாம். இந்த ரேஷியோவை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருங்க. இது வெறும் நம்பர் இல்லை, இதுதான் உங்கள் பிஸ்னஸ் எஃபெக்டிவ்னஸ் பற்றி சொல்லும். இதுதான் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான நேரம். தேங்க்யூ டாக்டர் மேகநாதன். உங்களுடைய இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு பிசினஸோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் சக்சஸ்க்கு தேவையான முக்கியமான சோர்ஸா இருக்கும். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் மேகநாதன் அவர்களுடைய டர்ன் அரவுண்ட் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next time, keep optimizing and growing.